அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட ரிசல்ட் சம்பந்தமா இந்த மதிப்பெண் சம்பந்தமா அடிக்கடி வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டான தகவல் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்றோங்க. ஸோ கொஞ்சம் சரியான தகவல் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றோம். ஸோ இது இல்லாமல் நம்மளோட சேனல்ல வந்து ஒட்டுமொத்தமா டெட் தேர்வுக்கு தேவையான அத்தனை வீடியோக்களும் இருக்கு. நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. தொடர்ந்து விடாம படிச்சுட்டே இருங்க அப்படின்றதான் நம்மளோட இது. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வச்சு ஃபைனல் கீ ரெடி பண்றதுக்கான வேலைகள்ல டிஆர்பி ஈடுபட்டிருக்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ ரீசெண்டா நம்ம ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு சார்பா வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஆசிரியர் சங்கம் முக்கிய கோரிக்கை. அப்ஜெக்ஷன் செய்யப்பட்ட வினாக்கள் ஆதாரங்களை பரிசீலித்து ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி பரிசீலனை பண்றாங்க, தேவையானதை ஏற்க தான் போறாங்க. பட் அதுல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். கடந்த ஜூலை மாதம் சிறப்பு டெட் தேர்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடந்து முடிந்தது. தேர்விற்கு பிறகு வெளியிடப்பட்ட தற்காலிக விடைகுறிப்பில் ஆசிரியர்கள் நிறைய வினாக்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தனர். அப்படி அப்ஜெக்ஷன் செய்யப்பட்ட வினாக்களுக்கு ஆதாரங்களை சமர்ப்பித்து மாற்று வினாக்களையும் ஆசிரியர்கள் முன்மொழிந்தனர். தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இறுதி விடைக்குறிப்பை தயார் செய்யும் வேலையில் இறுதியில் இருப்பதாக தகவல் வருகின்றது. ஸோ இறுதி ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோங்க. அடுத்தது பார்த்தோம்னா என்ன இருக்கு? இந்நிலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நேற்று முக்கிய செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைத்த போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்து மதிப்பெண் கோருகிறார்கள். அவர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை பெருவாரியான அளவில் நீக்காமல் மறுக்காமல் அந்த ஆதாரங்களின் உறுதித்தன்மையை மட்டும் கண்டறிந்துவிட்டு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த இதுல வந்து மைய கருத்து. அதாவது வந்து நம்ம நிறைய ஆதாரங்கள் கொடுத்துதாங்க அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆதாரங்கள் இல்லாம யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க கொடுத்த ஆதாரங்களை வந்து ஆத்தென்டிகேட்டரா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம வந்து எங்கெங்க இருந்தோ ஆதாரங்களை தொகுத்து கிட்டத்தட்ட வந்து பேப்பர் 1ல வந்து 25 கொஸ்டினுக்கு மேலேயும், பேப்பர் 2ல சயின்ஸு மேக்ஸில் ஒரு 20க்கு மேலேயும், சோஷியல் சயின்ஸ்லையும் ஒரு 15க்கு மேலேயும் வந்து முக்கியமாக அப்ஜெக்ஷன் ஆகிருக்கிறதா ஆல்ரெடி செய்தி கிடைச்சதுங்க. ஸோ நாங்கள் ஆதாரங்களை கொடுத்து தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் போது எங்களோட ஆதாரங்களை நீங்கள் வந்து ரொம்ப வெறுமனே நீங்கள் வந்து அப்ரூப்டாக விட்டுறக்கூடாது, அதை நீங்கள் வந்து நல்லா தீவிரமாக ஆராய்ச்சி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் அப்ஜெக்ஷன் செய்திருப்பதால் பெரும்பாலான அப்ஜெக்ஷன்களை ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ வந்து நாங்கள் கொடுத்துருக்க அப்ஜெக்ஷன் ஒன்று வேலிட் ஆனது தான். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நிராகரிச்சிட முடியாது, நிராகரிச்சிடவும் கூடாது. அந்த ஆதாரங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வந்து முடிவு பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்துக்கு என்ன போட்டிருக்காங்க? ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை உயர்நீதிமன்ற தடை காரணமாக சிறப்பு டெட் தேர்வு முடிவுகள் அறிவிப்பதற்கு தடை இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு குறிப்பா இருக்கு, இது குறிப்பா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம அது இன்னொரு முக்கிய கோரிக்கைகள் இருக்கு பாருங்க, அதையும் பார்த்துடலாம். ஆசிரியர் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை நீக்காமல் மறுக்காமல் பரிசீலிக்க வேண்டும். ஆதாரங்களின் உறுதித்தன்மையை மட்டும் கண்டறிந்து பின் கோரிக்கையை ஏற்க வேண்டும். ஆதாரங்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட அப்ஜெக்ஷன்களை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எங்களோட ஆதாரங்களை நீங்க பெரும்பாலும் ஏத்துக்கணும், நாங்க வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஃபைனல் கீ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அது முடிஞ்சிச்சான்றது தெளிவா நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த கேள்வி இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன செய்ய போறாங்கன்றது பார்ப்போம். நமக்கு வந்து அடுத்தது இன்னொரு 14 நாள் தான் பாக்கி இருக்கு. இன்னைக்கு 10 தேதி ஆயிடுச்சுங்க. இன்னொரு 14 நாள்னா என்ன மாதிரியான முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்க போகுது அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட அது ஓரளவு செய்தி கிடைச்சது கொடுத்துருக்கோம். பார்ப்போம் இதில் என்ன நடக்குது சொல்லி. ஸோ தேங்க்யூங்க, பார்க்கலாம்.